ஒரு கோயிலில் போய் சிவ பூஜை பண்ணினீங்கன்னா பண்ண விட மாட்டான். ஏன் ஒரு ஓதுவார் போய் தேவாரம் பண்ணா பாடாதேங்கிறான். தமிழில் பாடாத. தமிழில் இதுக்காகவே ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர்கள் தான் குன்றக்குடி அடிகளார்னு ஒரு பெரிய மகான். அதை வழிமொழிந்தவர் யாருன்னா பேர் ஒரு பெரிய அடிகளார். அவர்கள்லாம் பெரிய புரட்சியை பண்ணாங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழை பால ஒரு ஆதி திராவிடன் வீட்டில் ஒரு சேரியில் ஒரு கோயிலை கட்டியிருக்கான், மதுரை வீரன் கோயில், ஆதி திராவிடர் கோயிலில். அவன் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா யாரை போய் கேட்பா? அந்த ஊரில் என்ன சொல்கிறான், ஏய் நாங்களாம் வர முடியாதுடா, நீ கோயில் கட்டினா நான் வருவேனா? இப்போ நிலைமை என்னாச்சு? அந்த இடத்துக்கும் போய் அவனுடைய இடத்திலேயே இருக்கிறத வச்சு அவனையும் கும்பாபிஷேகம் பண்ண வச்சு இப்போ அவனே கும்பாபிஷேகம் பண்ணுறான். என்ன பண்ணுறது? வேற வழி இல்லையேப்பா. நீ செய்யாததை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே மதம் மாற்றுறான், இங்கே மதம் மாற்றுறான், மாற்றிட்டு போகிறான், மாறுறவன் மாறுறான். நம்ம சரியாக ஒழுங்காக இல்லை, அதனால அவன் மாற்றுறான். நம்ம அவனை உள்ளே வராத, நீ வெளியே நில்லு, நீ இங்கே வராதங்கிறான். அவன் வாடா ராஜா நான் அணைக்கிறேன் வா அப்படிங்கிறான். அங்கே போகிறோம். நம்மகிட்ட குறைய வச்சுக்கிட்டு அவனை குறை சொல்லக்கூடாது ஐயா. நம்ம தான் சொல்கிறோமே நீ கோயிலுக்கு வராத. யார் சொல்கிறா கோயிலுக்கு வராதுன்னு? யார் சொல்கிறா? நம்மால் தான் சொல்கிறான். கோயிலில் யார் இருக்கிறானோ அவன் தான். எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க? பொம்பளைலாம் எப்போ ருத்தாஜம் போட்டுட்டீங்களே, யார் சொல்கிறது? யார் சொல்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் கோயிலில் இருக்கிறானோ என்ன இப்போ ருத்தாஜம் போட்ட, இங்கெல்லாம் பாடக்கூடாது நீ போ. இப்போ அவரே சொல்லிவிட்டாருன்னு இவன் ஓடிடுறான். சமயத்தை வளர்க்க வேண்டியவர்களே இன்னைக்கு சமயத்தை அழிக்கிறார்கள் ஐயா. நாங்கள் இப்படி போராடி, நாங்கள் சுவாமிகள் போன்றவர்கள், நம்முடைய பேரூர் அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு, நம்முடைய தர்மயாதினம் போன்றவர்கள் எல்லாரும் இன்னைக்கு பிரச்சாரம் செய்கிறோம். இந்த பிரச்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த கோயில் காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா இந்த கோயிலும் ஏரிக்கரையில் இந்த கோயில் கல் கோயிலாக இருந்தது. இன்னைக்கு கோயில் இல்லை, இன்றைக்கி லிங்கம் மட்டும்தான் கிடச்சிருக்குது. அதை மட்டும் எடுத்து சிமெண்ட்டில் இந்த கோயிலை கட்டி ஏதோ பிச்சை எடுத்து அண்ணாமலைக்கு போய் பிச்சை எடுத்து அடியாட்டை வாங்கி கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணி. இன்னும் நிர்வாகம் பண்ணுறது கையில் காசு இல்லை, சம்பளம் போட காசு இல்லை, விளக்கறிக்க காசு இல்லை. என்னமோ 2 கோயிலை கட்டி வச்சுட்டாங்க, ஒரு மண்டபத்தை போட்டு. இந்த ஊர் ஜனங்கள் நீங்களும் வர்றதில்லை. என்னமோ எங்கேயோ வாங்கி ஏதோ ஒன்று நடத்தணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவங்களும் செய்கிறாங்க. நீங்கள் தானையா இந்த கோயிலை காப்பாற்றணும். இங்கே ஊரில் இருக்கிற இந்த சோகனில் பிறந்து வளர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிவன் கோயிலை விளக்கு எரிஞ்சால் தான் உங்கள் வீட்டில் அடுப்பெரியும், உங்கள் வீட்டில் இருள் நீங்கும். இதை யாரும் தெரிஞ்சுக்கலையே. அதை சொல்கிறதுக்கு நாங்கள் வர வேண்டி இருக்குதே. நான் ஏன் வரணும்? இங்கே இந்த ஆள் வந்தால் தான் இதெல்லாம் சொல்லுவான்னு அந்த அவங்களுக்கு தெரியும். வேறு எவனும் இப்படி சொல்ல மாட்டான். வருவான், திருவாதிரம் பாடி கிளம்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் தான் ஊருக்கு இழைச்சவன். நீங்கள் என்ன கல்லெடுத்து அடித்தாலும் பரவாயில்ல, கமாண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் விட்டு விளாசுவேன். சர்தான் போட எனக்கு நோ சூடு நோ சொரணை எதுவும் கிடையாது. என் உயிரே போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. என்னைக்கும் சாக போகிறது உறுதி.